இந்த தொகுதி அமைச்சர் காந்தி அவருடைய சொந்த தொகுதி. இந்த மக்கள் அமைச்சர் காந்தி அவர்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அமைச்சர் காந்தி அவர்களும் திமுக அரசும் சேர்ந்து இந்த மக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பட்டமா நான் சொல்றேன், இங்கே வாழ்கின்ற மக்களை திமுக அரசும் அமைச்சர் காந்தி அவர்களும் அன்றாடம் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கொலை செய்யறது ஒரேடியா கொலை செய்யலாம், இல்ல ஸ்லோ பாய்சன் வச்சியும் கொலை செய்யலாம். கொலை தான். உங்களுக்கு எல்லாம் ஸ்லோ பாய்சன் வச்சு கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்லோ பாய்சன்னா குரோமியம் காத்துலயும் நீங்க குடிக்கிற நீரிலையும் அன்றாடம் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த குரோமியத்தை அகற்றுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும்? சாதாரண ஒரு செயல். இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு, மக்களுடைய உடல்நலத்துக்கு பாதிப்பு. கேன்சர் மட்டும் இல்லம்மா, இதுக்கு இருதய நோய், மலடித்தன்மை, குழந்தைகள் வேற விதமா பிறக்கும், ஆண்மை குறைவு, கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, அத்துணை பிரச்சனைகளும் வரும் இந்த குரோமியத்தை நாம் உட்கொண்டால், சுவாசித்தால். இவ்வளவு பாதிப்புகள் இருந்தோம், இந்த தொகுதியில் அமைச்சர் இருந்தோம், இவ்வளவு போராட்டங்கள் நாங்கள் நடத்தியோம், மக்கள் எதிர்ப்பையும் காட்டி, ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்க துப்பில்லாத திமுக அரசே, உங்களை கண்டிக்கின்றோம். நீங்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதி இழந்து விட்டீர்கள். வெட்கக்கேடியா. தன் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு திமுக அரசு. இங்க இருக்கிற அமைச்சர் 4.5 ஆண்டு காலம் ஒரு அமைச்சர், அவர் தொகுதியில் அவ்வளவு மோசமா இருக்கு. பக்கத்துல திருமலை கெமிக்கல் இருக்குது. இவன் அமெரிக்காவிலும் ஜெர்மனியும் தடை பண்ண கம்பெனி இது. அந்த கெமிக்கல் தடை பண்ணிட்டான். அதை எடுத்துட்டு வந்து இங்க நடத்திட்டு இருக்கிறான். இவங்களுக்கு அனுமதி என்ன? எப்படி அனுமதி? காசு, பணம், துட்டு, மணி கொடுத்தா என்ன வேணா நடத்திக்கோ. மக்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை. காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க திமுக காரங்க, என்ன வேணா செய்வாங்க. அதனால இங்க மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்க மட்டும்தான். உங்களை பத்தி எவ்வளவு கவலை, எவ்வளவு அக்கறை. தொடர்ந்து போராட்டங்கள் நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நீங்கள் நிச்சயமாக ஒரு முடிவெடுங்கள். வேண்டாம், இந்த திமுக வேண்டாம், ஊழல் திமுக வேண்டாம். மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவை புறக்கணிப்போம். இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் போராட்டம் நடத்தும். போராட்டம்னா ஒரு நாள் இல்ல, தொடர் போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிலைநாட்டணும். பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பையும் இங்கே உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என இந்த தீர்ப்பை நமல்படுத்துங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக நாங்கள் போராட்டம் நடத்துவோம், தயங்க மாட்டோம். தமிழக அரசே உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இந்த குரோமியத்தை இங்க இருந்து அகற்றுங்கள். இப்ப கிட்டத்தட்ட 700 கோடி செலவாகும் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 520 கோடி, இப்ப 700 கோடி. ஆனா இவங்களை நம்பி 700 கோடி போட்டோன்னு வச்சுக்க, சுவாக நாம காமிச்சிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.